விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சோற வேணா தண்ணிய வேணா விளையாடினே இருக்குங்க. பசங்களா சதீஷ் சஞ்சு வாங்க சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரமா. அடி வாங்கிங்க வாங்க, மணி ஆகுது. ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கன்னா இதே வாதான், சாப்பாடு தண்ணிய வேணா ஒண்ணு வேணா மண்ணில் ஆடிட்டு கிடக்குங்க. சஞ்சு வா. இந்த வரமா குழந்தைங்களாச்சே கொஞ்ச நேரம் விளையாட விட்டு வச்சுக்க. இன்னைக்கு ஃபுல்லா ஆட்டம் போட்டு இருக்குங்க. ஏமா எல்லா பசங்களும் பட்டாசு வெடிக்கிறாங்கம்மா. எனக்கு பட்டாசு வேணுமா. பட்டாசுலாம் தீபாவளிக்கு தான் வெடிக்கணும், இப்பலாம் வெடிக்க கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தெருவுல இருக்க பசங்க எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க. அவங்க வீட்டுல நிறைய பட்டாசு வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க வெடிக்கிறாங்க. இன்னும் உங்க அப்பா தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வந்து கொடுக்கலையே. அப்பா ஃபோன் பண்ணி பட்டாசு வேணும்னு சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு கூட பட்டாசு வேணும்மா. உங்க அப்பா தீபாவளி நாளைக்கு காலையில இன்னைக்கு நைட்டு தானே வாங்கி வருவாரு. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணுங்க, வாங்கி வந்து தருவாரு. அம்மா நீங்க காசு கொடுங்க, நான் போய் அண்ணா செல்ல வாங்கிக்கிறேன். டேய் இங்க விலை அதிகமா இருக்கும்டா. இல்ல 50 ரூபாய்க்கு இங்க பட்டாசு விக்குது. எது 50 ரூபாய்க்கு பட்டாசா? ஆமாமா, மிளகா வெடில விக்குதுமா, ஒரு பாக்கெட் 50 ரூபாய்மா. சின்ன பசங்க அதெல்லாம் வெடிக்க கூடாது. இந்த புஷ்பானம், சங்கு சக்கரம், இந்த ஜாட்டி மாதிரி இருக்குமா, அதெல்லாம் தான் வெடிக்கணும். புரியுதா? மிளகா பட்டாசா வெடிக்க கூடாது. அப்பா கிட்ட பூண்டு வெடி, மிளகா வெடி, மிளகா வெடி வேணாம், பூண்டு வெடி, வெங்காயம் வெடிலாம் வேணா சொல்றேன். அதுல கீழே போடுங்க சொல்லிட்டு 3 வெடிக்கும். அந்த மாதிரி பட்டாசா சின்ன பசங்க வெடிக்கணும். இந்த மிளகா பட்டாசுலாம் நெருப்பு வச்சு கொளுத்துறதுல வேணாம் வேணாம். எல்லா பசங்களும் வெடிக்கிறாங்கம்மா. இங்க பாரு சதீஷ், நீ அடி வாங்குவே. காசு கொடுங்கம்மா, இல்லைன்னா நான் பாட்டி கிட்ட போய் கேட்டு வாங்கிப்பேன். இங்க பாரு சொல்ற பத்தி கேட்கணும் வச்சுக்க, சரியான அடி தான் விழ உனக்கு. டேய் அண்ணா வாடா, நம்ம பாட்டி கிட்ட போய் வாங்கிக்கலாம். இங்க பாரு 2 பேரும் என்ன சேர்ந்து ஆடுறீங்களா? நீங்களும் வாங்கி தர மாட்டீங்க, பாட்டி கிட்ட காசு கேட்க கூடாது சொல்றீங்க. அப்பனா பசங்க எவ்வளவு பட்டாசு வெடிக்கிறது வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? இங்க பாரு தீபாவளி வந்து திங்கக்கிழமை தானே வருது. இதுக்குள்ள பட்டாசு வாங்கி வச்சா நீங்க காலி பண்ணிட்டீங்க சொல்றது. அப்பா வந்து லேட்டா வாங்கி வர சொல்லிருக்காரு. நாளைக்கு காலையில தீபாவளி நீ நைட்டு கண்டிப்பா பட்டாசு வந்துரும். காலையில எண்ணெய் தேய்ச்சி 4 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸா போட்டுங்க, அப்புறம் பட்டாசு வெடிக்கலாம். அது வச்சுக்கலாமா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 2 நாளைக்கு வெடிக்கிறது பட்டாசு வேணும் எனக்கு. இங்க பாரு பணத்தை கறியாக்குறது, நீ குறியா இருக்கிற. அடி வாங்குவ. பணம் நான் மரத்துல காசு கொட்டுதா? காசு எடுத்துன்னு போயிட்டு கடையில பட்டாசு வாங்கி அப்படியே கொளுத்தி அதை கறியாக்கிறதுக்கு. தீபாவளி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. எல்லா பசங்களும் எவ்வளவு பட்டாசு வெடிக்கிறாங்க பாத்தியா? அவங்க வீட்டுல வாங்கி தராங்க, அவங்க வெடிக்கிறாங்க. நம்ம வீட்டுல எங்கன்னா யாரும் வாங்கி தரீங்களா? தீபாவளி வந்தா பட்டாசு வச்சு ஊர் ஃபுல்லா புகையும் கிகையும் ஆக்கி இது மாதிரி நம்மளுக்கு நம்மளே கெடுதல் வர வைக்கிறதுல ஒரு சந்தோஷமா? நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணுமா? அப்பதான் தீபாவளி அது. தீபாவளிலாம் கல்ல ஏது நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கணும், பலகாரம்லாம் சுடு தருவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இட்லி தோசை வடை கறி குழம்பு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறது தான் தீபாவளி. இந்த மாதிரி காசை வந்து பட்டாசு வாங்கி வச்சு அதை கறி ஆகிட்டு கடை நாளையாகி உட்காந்துக்கிறது தான் உங்களுக்கு தீபாவளியா? அம்மா நீங்க என்னென்னமோ பேசுறீங்கம்மா, எனக்கு பட்டாசு வேணும்மா. ஆமா அம்மா நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இதுங்களை ஏமாத்த முடியும், ரெண்டும் கச பூச்சிங்களாச்சே. சரி வீட்டுக்கு வாங்க. நீங்க பட்டாசு வாங்கி தரேன்னு சொல்லுங்க, அப்பதான் வருவேன். இல்ல வரமாட்டேன். ஆமா நானும் வரமாட்டேன். அப்ப உங்களுக்கு பசிக்கலையா? இட்லில வேணாமா? எங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்க பட்டினியா தான் இருக்க போறோம். அம்மா எதுவுமே சாப்பிட மாட்டோம். தின்னடி இது பட்டாசு வாங்கி தரதுக்கோசம் சாப்பிடாம பட்டினி இருப்பீங்களா? ஆமா சாப்பிட மாட்டோம். போங்க சாப்பிடலாம், போங்க பட்டினி இருங்க. எனக்கு நான் வந்தது பசிச்சா தானே வந்து சாப்பிட போறீங்க. டேய் அண்ணா பட்டாசு வாங்கி தர வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிட கூடாதுடா. ஓகேடி. முகத்தை அப்படியே கோவமா வச்சுக்கோ. ஐயே சதீஷ் முகத்தை பார்க்கவே சகிக்கல. நீ பட்டாசு வாங்கி தர வரைக்கும் என் முகம் இப்படிதான் இருக்கும். சூப்பர்டா சூப்பர்டா. சஞ்சு முகத்தை நீ கோவமா வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே ஓகே. எம்மாடியோ 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. பட்டாசு வாங்கி தரீங்களா மாட்டீங்களா? அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன். எப்படினாலும் அவர் வந்து தீபாவளிக்கு முன்னாடி தான் வாங்கி தருவாரு, இப்பெல்லாம் வாங்கி தர மாட்டாரு. வாங்க வந்து சாப்பிடுங்க வாங்க. எங்களுக்கு சாப்பிட வேணாம், ஒண்ணு வேணாம். ஆமா எதுவுமே வேணாம் எங்களுக்கு. இப்ப 2 பேரும் சொல்ற பத்தி கேட்கணும்னு வச்சுக்க, அடிதான் வாங்குவீங்க. வர முடியாதுன்னா முடியாது. ஏக்கா என்னக்கா இது ரோட்ல நின்னு அமக்கலம் பண்ணி நிக்கீங்க? ஏடியா நீ இந்த நாயத்தை கேளுடி. என்னாச்சு? இந்த பசங்க 2 பேருக்கு வந்து பட்டாசு வேணுமா? வாங்கி கொடுக்க வேண்டியதானே? ஏடியா அவங்க அப்பா வந்து தீபாவளிக்கு முன்னாடி நைட்டு தானே வாங்கி வந்து கொடுப்பாரு. இப்பயே வேணா நான் என்ன பண்றது? அத்தை பட்டாசு வந்து அண்ணாச்சி கடையில விக்குது, வாங்கி தர சொல்லுங்க. ஆமா அந்த கடையில நிறைய பட்டாசு விக்குது. அதான் பிள்ளைங்க சொல்றதுல வாங்கி கொடு. நீ வேற அதுங்க கூட சேர்ந்து ஆடாதடி. ஐயா பசங்க பட்டாசு தான் கேக்குது, தீபாவளிக்கு பட்டாசு கூட வெடிக்கல என்ன? ஊர்ல எல்லா பசங்களும் வெடிக்குது, உன் பசங்க மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமா? ஆமாடா எல்லா பசங்களும் வெடிக்கிறாங்க, நாங்க மட்டும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கோம். நின்னு பாரு குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுதுங்க, எவ்வளவு கவலையா இருக்கான் பாரு சதீஷ். ரெண்டும் நடிக்குதுங்கடி. 2 பேரும் கோவமா இருக்காங்களா? அப்பதான் பட்டாசு வாங்கி தருவேன் சொல்லிட்டு நடிக்குதுங்க ரெண்டும். டிஃபன் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குதுங்க. காலையில 6 மணிக்கு விளையாட்டுக்கு வந்ததுங்க, மணி 8 ஆகுது. கூப்பிட்டா கூட வர மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு. அங்கே இட்லி சுட்டு வச்சுட்டு அவங்க பாட்டி கத்துன்னு இருக்காங்க, பசங்க போய் கூட்டணும்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா 2 விளையாடி நிற்குதுங்க. கூப்பிட்டா பட்டாசு வேணும், பட்டாசு வாங்கி கொடுத்தா வருவேன்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணுதுங்க. ஐயோ குழந்தைங்களுக்கு தான் பட்டாசு தானே வாங்கி கூட, ஒரு 50 100 வாங்கி கொடுக்கல, நீ குறைஞ்சு போயிடா. இந்த மிளகா பட்டாசு வேணும் மாட்டியா? மிளகா பட்டாசு சின்ன பசங்களை வெடிக்கலாமா? ஏன் வெடிக்க கூடாதா? ஐயோ குழந்தைங்க நெருப்புலாம் கொடுத்து பட்டாசு வைக்கிறதுக்கு விடக்கூடாது. அவங்க அப்பா வேற பட்டாசு வந்து பக்கத்துல இருந்து புஷ்பானம் சங்கு சக்கரம் அதுல அவர் கொடுத்தாரு, சுத்தம் நின்று வேடிக்கை பார்க்கும். நீங்க வீட்டில் மிளகா பட்டாசு வெடிக்கிறதுலாம் கொடுக்க கூடாது. நீ பக்கத்துல நின்று ஏத்து அதுங்க பார்க்கட்டும். ஐயோ எனக்கு மிளகா பட்டாசு தான் பயம்பா. சரியான பயந்தான் கொள்ளியா நீ? சின்ன வயசுல தைரியமா தான் வெடிப்பேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய வயசான பிறகு பயம் வந்துச்சு. நான் வெடிப்பேன், எனக்கு வாங்கி கொடுங்க. ஆமா நான் கூட வெடிப்பேன். இங்க பாரு சின்ன பசங்க பட்டாசுல வெடிக்க கூடாது, ஒழுங்கா வாங்க வீட்டுக்கு போலாம். பட்டாசு வாங்கி கொடுக்காம நான் வர மாட்டேன். அத்தை ஒரு 50 ரூபாய் கொடுங்க. எதுக்கு இப்ப 50 ரூபா உனக்கு? நாங்களே பட்டாசு வாங்கிக்கிறோம். அப்போ அந்த பேருக்கு அத்தை உங்களுக்கு நான் காசு வாங்கி தரேன். பாத்துக்கோ எவ்வளவு தைரியத்துக்கு வந்து பத்தியாதுங்க. பட்டாசு தானே நான் வாங்கி தரேன் வாங்க. ஏடி நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ குழந்தைங்க ஆசைப்பட்டு கேக்குது, எல்லா பசங்களும் வெடிக்கும் போது அதுங்க மட்டும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் நின்று. நான் வாங்கி தரேன், நீ வாங்கி தரலாம், உன் 5% தரேன், நீயே வச்சுக்கோ, நான் வாங்கி தரேன். வேண்டாம் நீ கும்மரடி, என்கிட்ட காசு இல்லாம பசங்க நான் வாங்கி தராம இருக்கிறேன்.
பட்டாசு சின்ன பசங்க வெடிக்க கூடாதுடி. அதெல்லாம் நாங்கள் பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் நானே, நீ ஒன்றும் கவலைப்படாத. பிள்ளைங்களா வாங்க பட்டாசு வாங்கலாம். சூப்பர், வாங்க அத்தை போலாம். ஏண்டி எங்கனா சொல்ற பத்தி கேக்குறே, நீ பெரிய பொண்ணு ஏன் அதுங்க கூட சேர்ந்து அமர மாட்டேன்னு தெரியல. அப்படியே பட்டாசுலாம் ஒண்ணு பண்ணாத, நீ வீட்ல விடு. நாங்களாம் பட்டாசு வச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்றேன். நீ போ, வேலையை போய் பாரு போ. ஏண்டி அதுங்க என்ன சாப்பிட கூட இல்லடி. எங்க சாப்பிட எதுவும் வேணாம், நாங்க மதியம் வந்து சாப்பிடுறோம். எங்கேயாவது சொல்ற பத்தி கேக்குதுங்களா? இங்க பாரு, பட்டாசுலாம் பார்த்து பத்திரமா வெடிக்கணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இதுங்க சொல்ற பத்தி கேட்காதுங்க. சரி இதுங்க கூட உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தேன். எங்க இதுங்க தான் வரலையே, நம்ம போய் சாப்பிடலாம். எப்போ பசிக்குதோ வரட்டும். தீபாவளி முடிக்கிற வரைக்கும் பசங்களை கையில பிடிக்க முடியாது. எங்க அக்கா என்ன பண்ணுன்னு தெரியல. பேசாம இங்கேயே அடுப்பு பக்கத்துல உட்காந்துடலாம். இம்மாடியோ என்ன குளிருது. அடியே இங்க ரெடி பண்ற? குளிர் காஞ்சினு இருக்கேன்டி. ஏண்டே விட்டு அடுப்புலயே போய் உட்காந்து போறது, தள்ளியே உட்காரடி. கூடி பயங்கரமா குளிருது. இங்க உட்காந்தாதான் நல்லா குளிருக்கு, எதமா இருக்கு. ஏமா இங்க வந்து பாரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானே? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலையா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ? இரு அம்மா வரட்டும். செப்பா யார் வந்து சொன்னாலும் நான் இங்க இருந்து ஏந்துக்க மாட்டேன். என்ன குளிருது. ஏண்டி எங்கன்னா ஒரு வேலை சேர்த்து கூறீங்களா? என்னடி அமக்கலாம்? அம்மா இங்க பாருமா, இவன் அடுப்பு பக்கத்துல உட்காந்துருக்கா. ஏண்டி வீட்டுல உட்காந்து இடம் என்ன சொல்றேன், படு பக்கத்துல உட்காந்து ஏந்திரங்க. ஏமா இங்கதான் குளிருக்கு அடக்கமா இருக்குது. ஏண்டி லூசு மாதிரி பண்ணிருக்காது. என்ன அடுப்புல போய் உட்காந்து இருப்பாங்களா? வெளியில தூரம் தான் போடுது, இங்க அவ்வளவு குளிருது. எங்கன்னா வீட்டுல இருக்க முடியுதா? பெட்ஷீட் போட்டு பத்து இருந்தாலும் திட்டுற. பகல்ல போய் யாரா தூங்குவாங்களா சொல்லிட்டு எங்கதான் போறது? இந்த அடுப்பு பக்கத்துல நல்லா கதை இருக்குது. இங்க பாரு, ஒழுங்கு முறையா தான் அங்க இருந்து நீங்க இருந்து உட்காந்து இருக்குது. நான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு படத்துல வந்து பேய் வந்து அந்த அடுப்புல கால் விட்டு உட்காந்து இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்டா சொன்னீங்கம்மா, அதே மாதிரி தான் இருக்கு. அம்மா நீங்க ரெண்டு பேரும் என்ன எந்த கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்து ஏந்து வர மாட்டேப்பா. இடி லூசு கிரி ஏந்திரடி அங்க இருந்து. வா அம்மாக்கு கூட ஹெல்ப் பண்ணுவா மீன் கட் பண்றதுக்கு. மீன் ஏது தெருவுல வந்ததா? தெருவுல வரல, உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. நம்ம வீட்டுல சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. இந்த காரக்குழம்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் சாப்பிட்டு நாட்கள் செத்தே போச்சு. ஆமா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. அப்படியே குத்தன வாய்மேலியா. போன வாரம் கூட செஞ்சு கொடுத்தேன் மீன் குழம்பு மீன் வறுவல்லாம். ஏமா அது போன வாரமா 10 நாளைக்கு மேல ஆகுது. இதுக்கு நடுவில் செஞ்சு கொடுத்தீங்களா? தினமும் உங்களுக்கு சிக்கனோ மீனோ முட்டையும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நான்வெஜ் மட்டும் தான் இவங்களுக்கு சாப்பாடுல கணக்கு. ஆமாம்மா இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் மாங்காய் இதெல்லாம் பார்த்தாலே வந்து பிடிக்க மாட்டேதுமா. பிடிக்காது வாய்க்கு நல்லா வாட்டமா கேக்குது. நானே இட்லி ஊற்றி வச்சுட்டு வெங்காய சட்னி அரைக்கலான்னு வெங்காய தக்காளி அத்தனைக்கு உங்க அப்பா வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு மீன் குழம்பு மீன் வறுத்து வெய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல வேலை இன்னைக்கு இட்லியோட அப்படியே விட்டுலான்னு பாத்தீங்களா? ஆமா காலையில இட்லி மதியானத்துக்கு இட்லி நைட்டுக்கு இட்லி அப்படியே வச்சிடலான்னு பார்த்தேன். அஜய்ஜோ 3 வேளைக்கு இட்லியா? எங்க இட்லி போட்டு கொடுமை பண்ணலான்னு பாத்திருக்கீங்க. நல்ல வேலை அப்பா வந்து காப்பாத்திட்டாரு. நான் தப்பிச்சிட்டீங்க. மீன் குழம்பு வைக்கணுமா மீன் வறுவல் செய்யணுமா? சரி வாங்க மீன் நான் வந்து கட் பண்றேன். அம்மாக்கு வந்து தண்ணி ஊத்து மீன் கழுவுறதுக்கு. அம்மா வெளியில தூரம் கீரமா இருக்குது. நானா வர மாட்டேன். குளிர்தியம்மா நான் அடுப்பு பக்கத்துல தான் உட்காந்து இருப்பேன். அடுப்புல எதுனா சமைக்கணும் சொல்லுங்க, சமைச்சு தரேன். அம்மா சும்மா இருக்க நாள்ல எதுக்கு இங்க அடுப்பு பத்த வச்ச, எதுக்கு வீட்டுக்குள்ளேயே அடுப்பு பத்த வச்சு எப்படி கத்துவாமா? இப்போ பாத்தியா அடுப்புல வந்து உட்காந்து நடு பக்கத்துல எதனா சமைச்சு வேற தராங்களா அடுப்புல இருந்தம்மா? அதான் இவனுக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசி இருப்பா. சரி சமைச்சு தர சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு என்ன சமைக்க தெரியும்? எல்லாமே சமைப்புமா. எல்லாமே சமைப்பீங்க. செய்வேனே. ஏமா முதல்ல அவளுக்கு ஒரு காஃபி போட தெரியுமான்னு கேளு. அதான் ஒரு காபி போட தெரியுமா? மாமாக்கு அன்னைக்கு ஜூஸ் போட்டு தர சொல்லிட்டு சர்பத்துல வந்து உப்பு வாரி போட்டால் தானே நீ. அது வந்து நீங்க செஞ்ச தப்புதாம்மா, நான் செஞ்ச தப்புலாம் கிடையாது. அது நான் தான் உன்னை வந்து உப்பள்ளி போட சொன்னதுல. உங்களை யார் உப்பையும் சர்க்கரையும் வந்து பக்கத்துல வைக்க சொன்னது? நான் வந்து சக்கரை நினைச்சு உப்பு எடுத்து போட்டுட்டேன். அது ஏமா தப்ப என்ன? ஓஹோ இப்போ ஏன் மேல விழுந்துச்சு பழி. நீ கரெக்டாக தான் எல்லாமே செஞ்ச. எப்பவுமே சமைக்கும் போது கொஞ்சம் எடுத்து நம்ம வாயில போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு கரெக்டாக கரெக்டாக நம்ம உப்பு தான் போட்டுருக்குமா இந்த சக்கரை தான் போட்டுருக்குமா சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்புறம் தான் மற்றவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஒன்று போட்டு கலக்கி இருந்தாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுக்குற பாரு நீ. அதான் தப்பு. ஐயோ நம்ம எச்ச பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? எச்ச பண்ணி தான் சொல்ல கொஞ்சம் தனியாக எடுத்து ஊற்றியே செக் பண்ணி பார்த்து கொடுக்கணும். ஆமாம்மா மாமா வந்து ரொம்ப நாள் ஆகுது நம்ம வீட்டுக்கு. ஆமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாரு. ஒரு வாரமா வரவே இல்லை. என்ன சேவாம குடம் சீக்கிரம் இதை செய்யலையா? கடைசியா நீ குட்ட சர்பத்தை குடிச்சிட்டு போனவர் தான் பாவம். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. இவதாம்மா மாமாவை பயன்படுத்தி அமைச்சிருக்கா. திரும்பவும் வந்தா எங்கன்னா எதுனா போட்டு கலக்கி கொடுத்துட போறா சொல்லிட்டு வரல போல இருக்கு. சே நம்ம மாமா அப்படிலாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் சாப்பிடுவாரு, எது இருந்தாலும் குடிச்சுவாரு. தங்கச்சிங்க மேல அவ்வளவு பாசமாச்சு. இன்னும் வரலன்னா என்ன விஷயம் என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அப்படியா? ஃபோன் பண்ணாம எடுக்கலையா? என்னாச்சு என்னன்னு தெரியலடி. தினமும் ஃபோன் பண்ணுவாரு. எங்ககிட்ட பேசுறதுன்னா ராதிகா கிட்ட கூட அவ்வளோ பேச மாட்டாரு. ஃபோன் பண்ணா கதை வச்சு விடுவாரு. கொஞ்சம் பயம். என்கிட்ட தினமும் ஃபோன்ல பேசாம இருக்கவே மாட்டாரு. என்னன்னு தெரியல. ஒரு வாரமா ஃபோனே பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏம்மா அப்போ இந்த தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு ஸ்வீட்ல வரமா வராதா? அதான் திங்கிறதுல குறியா இருப்ப. உன் கவலை உனக்கு இல்ல? இல்லம்மா எப்பவுமே மாமா வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து தீபாவளி பலகாரம் சொல்லிட்டு தூக்குச்சட்டி ஃபுல்லா ஒரு தூக்குச்சட்டி ஃபுல்லா அதிரசம், ஒரு தூக்குச்சட்டி ஃபுல்லா ஓட்ட விட, ஒரு தூக்குச்சட்டி ஃபுல்லா முறுக்கு அப்படி இப்படி ஸ்வீட்டு கடையில் வேற வாங்கி வருவாரு. மிச்சர்லாம் வாங்கி வருவாரு. இவ்வளோ எத்தாந்து கொடுப்பாரு. இன்னும் வரலையே. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. மாமா கிட்ட ஏதாவது சண்டை கிண்ட போட்டு எங்களுக்கு தெரியாம. நான் எனக்கு நீங்க அணைக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அப்ப நீ சண்டை போடலன்னா அப்ப சித்தி தான் சண்டை போட்டிருப்பாங்க. சித்தியை கூப்பிட்டு கேட்கலாம். ஐயோ அவ எப்பயுமே அணைக்கிட்ட சண்டை போட்டு தான் இருப்பா. அண்ணன் வந்து பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாரு. அதை சரியா சொன்னேன்.
சித்தி வந்துட்டாங்க. வாங்க சித்தி, வாங்க வாங்க. இன்னைக்கு வாணி சமையல் தானே வீட்ல? ஆமா ஆமா, வாணி எப்படி சமையல் செய்வா பாரு. அவ ஆடு பக்கத்துல வந்து குளிர் காஞ்சி நிக்கிறாடி. அதானே பார்த்தேன். நானும் ஒரு நாளைக்கு சூப்பரா தான் சமைப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னது அது கையில மறைச்சு வச்சுக்கிறா? ஐயா, நான் எங்க மறைச்சு வச்சுக்கிறேன் மீனை? உனக்கு மட்டும் எங்க மீன் வந்தது? நான் ரோட்டு நின்று பார்த்தேன், மீன் வரல, ஒன்றும் வரல. எங்க வாங்கினேன்டா? ஏன்டி எங்க வீட்டுக்கு வாங்கி வந்து கொடுத்தாரு. எங்க வாங்கினா தெரியல. மாமா வாங்கினாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுக்கா மீன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வர சொல்லிட்டு போயிருக்காரு. நான் இட்லி வச்சு தக்காளி தொக்கி வெங்காய சட்னி ஏதாவது அரைச்சிட்டு இன்னைக்கு போடலான்னு பார்த்த பொழுது மீன் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. உனக்கு நான் மீன் குழம்பு செய்யறது கூட கஷ்டமா இருக்குதா? இல்ல, மீன் குழம்பு வச்சா 2 நாளைக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்புறம் எம்ம கால அழுவுற? இப்போ மழை கிழமா இருக்குது, தூரல் போட்டு வயல நச்ச நச்சன இருக்குது. இதுல போய் எங்க நான் உட்காந்து மீன் கழுவுறது? அதான் சங்கடமா இருக்குது எனக்கு. இந்த மாதிரி சமைக்கிறது கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்க, வேலைக்கே ஆகாது. மீனை யாரா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா சமைக்க யாரும் கஷ்டப்படல. கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீ செஞ்சு தெரியா? ஐயோ அம்மா, எனக்கு வேலை இருக்குது. இந்த பசங்க வேற சொல்ற பச்சு கேட்காம ஆடி கிடக்குது. அந்த பெரிய பொண்ணு வேற இட்டு போய்க்கிறா, பட்டாசு வாங்கி தரேன், அது வாங்கி தரேன்னு. அதுங்க வேற போய் நான் பார்க்கணும். பெரிய பொண்ணு வந்தால இங்க வரலக்கா. அந்த பசங்க வேலை இருந்தா உங்களை கூப்பிடுறது நான் போனேன். நானே அப்ப வந்தா அதான் இங்க வரலையேன்னு பார்த்தேன். அம்மா, இந்த சதீஷும் சஞ்சய் எப்படிதான் போய் விளையாடுதுங்களோ தெரியல. குளிர் தெரியுமா பயங்கரமா. சோம்பேறிங்களுக்கு தாண்டி குளிரா, அதுங்களாம் வந்து சுறுசுறுப்பா இருக்குதுங்க. அந்த மழை பெஞ்சா கூட பரவாயில்ல, விளையாடி இருக்குதுங்க. மழை பெய்ய வரைக்கும் அதுங்களை விட்டு வச்சிருக்க முடியாது. லேசா தூரல் போட்டுறதுனால தான் விட்டு வச்சிருக்கேன். அது பட்டாசு வெடிக்க போறேன்னு போயிருக்குதுங்க. இந்த தூரல்ல எப்படி பட்டாசு வெடிக்க போகுது தெரியல. ஆமா, தீபாவளி ஆனா மழை பெய்யுது, அப்பதான் எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும். பட்டாசு பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஐயோ, எல்லாரும் வீட்லயும் பாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல இன்னும் வாங்கவே இல்லையே. ஏமா பட்டாசுமா? ஐயோ, தீபாவளி வரைக்கும் இவளுக்கு அமைதியா வச்சிருக்கான்னு பார்த்தா ஒட்டி ஆரம்பிச்சு விட்டாலே. இப்படிதான் எங்க வீட்டுல இருக்குதுங்க ஆரம்பிச்சுடுங்க. ஏமா பட்டாசு வாங்கவே இல்லையா தீபாவளிக்கு? ஏன்னா நீங்க சின்ன குழந்தையா? சதீஷ் சஞ்சனா சின்ன குழந்தைங்க பட்டாசு கேக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல காலேஜ் படிக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு பட்டாசு இப்படியே சொல்லி ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஐயா, நான் காலேஜ் படிக்கிற பசங்க வந்து பட்டாசு வெடிக்க கூடாதா? ஏன்டி இப்ப நீங்க வந்த உன்னால தான் இப்ப இதுங்க ஆரம்பிச்சிருதுங்க பட்டாசு பட்டாசு ஒண்ணுன்னு. ஐயா, இது நல்ல கதையா இருக்குதே. பசங்க பட்டாசு வாங்கி கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதான் நினைக்கிறேன். அப்படியே ஏமாத்தலாம், தீபாவளி போயிடும், நான் காசு மிச்சம் அப்படின்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. உங்க அப்பா நைட்டு வேணாம் சொல்லிருக்காரு, அமைதியா இருங்க. புஷ் பண்ண சங்கு சதக்கம்லாம் வேணாம் சொன்னியா? எருமை, நீ என்ன சின்ன குழந்தையா? புஷ் பண்ண சங்கு சக்கரனா விட்டுன்னு இருக்கிறதுக்கு? ஏண்டி அதுதானே நைட்ல விட்டா சூப்பரா இருக்கும், அப்படியே பூவா போகுமே. ஆமா, சதீஷ் செஞ்சுக்கிட்டு கூட நான் அதான் சொன்னேன், புஷ் பண்ண சங்கு சக்கரனா சூப்பரா இருக்கும், அது வாங்கிக்க, பட்டாசுலாம் வாங்காதீங்கன்னு. நீங்க வேற திடீர்னு இருங்க. இப்ப அப்பா கிட்ட டபுள் ஷாட்டு ட்ரிபிள் ஷாட்டு மேல போய் டமால் வச்சு அந்த பூ வரும் பத்தியா, அந்த மாதிரி வெடிலாம் நான் கேட்டிருக்கேன். அப்பா எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீ தொட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஓஹோ, நீ கேட்டதுனால தான் அப்பா நைட்டு வேணாம் தரேன்னு சொல்லியிருக்காரா? ஆமா, நான் கேட்காம அப்படியே விட்டுட்டு ஏமாத்துல தானே பாத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் நீ அப்பா கிட்ட சொல்லிட்டு அப்பா வேணாம் தர போறாரு, எதுக்கு பண்ணி ஆடுனுக்கா? கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். அப்பா வேணாரா இல்லையா சொல்லிட்டு போனாரா என்னன்னு கேட்கறதுக்கு தான், கன்ஃபார்ம் பண்றதுக்காக. அது அப்பா கிட்ட சொல்லிட்டு வேணாம் தருவாரு. என் மட்டும் நல்ல காலம் தீபாவளி நாளைக்கு தான் நைட்டு தான் வாங்கி கொடுப்பான். ஏக்கா, ஒரு பட்டாசு பாக்ஸ் எவ்வளவு இருக்கும்? என்ன விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குடியா? ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை விட கம்மியா இல்லையா? அதை விட கம்மியானா மிளகா பட்டாசு 50 ரூபாய் என்ன விற்குது, வேணா வாங்கிக்கோ. மூஞ்சி வைக்க பாத்தியா நல்லா? அது எனக்கு தெரியாதா? இந்தியா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வந்து பாத்தியா, அதெல்லாம் 500 ரூபாய் தான். அது கம்மியெல்லாம் இல்ல. இந்த பசங்க வேற அடம் முடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துட்டாலும் தீபாவளி வரைக்கும் வச்சு நிற்குங்க. என் கூட வேற ஃபோன் பண்ணியா வேணாம் தர சொல்லணும். இந்த சஜித் தொழிலையும் தாங்க முடியல. பெரிய பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ கடைக்கு பட்டாசு வாங்கிறதுக்கு. இந்த மாதிரி போறவங்க வரவங்க எல்லாம் பட்டாசு கேட்டு நம்ம அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. இந்தியா பெரிய பொண்ணு அப்படிலாம் நினைக்க மாட்டாடி. அவன் நினைக்க மாட்டா. இப்போ வாங்கி கொடுக்கறத வச்சுட்டு வந்து திரும்ப கேட்குங்களா? ரோட்ல போறவங்க வரவங்க அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. என்ன குழந்தைங்களுக்கு ஒரு பட்டாசு கூட வாங்கி கொடுக்காம இந்த குடும்பம் பண்றான்னு நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நினைப்பாங்க. அதான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 500 ரூபாய் வேணா சொல்றேன். சொல்லு, அதுல கொஞ்சம் தான் பட்டாசு இருக்கும். சொல்லு என்ன 10,000 ரூபாய் வேணா சொல்றியா? எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் வெடிக்க தான் போதுங்க. துட்டு கறியா தான் ஆக்க போதுங்க. 500 ரூபாய் இருந்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கு குடும்பத்தை ஓட்டலாம். அது பட்டாசா கொளுத்தியே கறியாக்க போதுங்க. ஏண்டி அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிடுறது கூட தான் நீங்க சாப்பிட்டா அடுத்த வேலைக்கு பஸ் எடுக்குது. அதுக்கும் சாப்பிடாம இருந்துருவியா? அதுவும் இதுவும் ஒன்றாகுமா? ஏண்டி அப்பா கிட்ட கொஞ்சம் பட்டாசு தண்டி காலையில சொன்னேன். அப்பா மறந்துவாரு. நம்ம என்னென்ன பட்டாசு வேணும் பார்த்து எழுதி பேப்பர்ல எழுதி வச்சு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த பட்டாசு வேணும் சொல்லி. ஏண்டி இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. போடி, தீபாவளியோட தீபாவளி தான் பட்டாசு வெடிக்க போறோம். நான் எல்லாத்தையும் எழுதி கொடுக்க போறேன். டபுள் ஷர்ட்டு அது ஐயோ, இந்த ஷார்ட்ஸ் பேர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் நான் எழுதுறேன் பாரிப்போ. ஐயோ, சரவடியில வேற எழுதணும். இவ ரொம்ப ஓவரா தான் ஆட்டம் போடுறா. ஏடி அப்படியே 2 சரம் பாக்கெட் கூட எங்க சேர்த்து வேணாம் சொல்றீ? சொல்றேன். ஏடி புஷ் பண்ணல கொஞ்சம் அதிகமா வேணா சொல்றியா அப்பாவே? வேணா நீயே ஃபோன் பண்ணி சொல்லிக்கோ. எருமை, நானே சொல்றேன். ஏக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நம்ம கூட சின்ன வயசுல இந்த மாதிரி தான் அண்ணன் கிட்ட வந்து பட்டாசுலாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விட்டோம். ஞாபகம் இருக்கா நல்லா உனக்கு? அதை ஏன் ஞாபகப்படுறேன் இப்போ? டேய், பட்டாசு வச்சல கையில கழுவுங்க. கழுவுனாட்டேன். பெரியமா, நாங்க பட்டாசு சூப்பரா வெடிச்சுமே. வேணா தானே சொன்னேன். ஆமா, இந்த 100 ரூபாய் தான் இப்போ என் சொத்து குறைஞ்சு போகுது உனக்கு. அதுக்கு இல்லடி, திரும்பவும் கேட்க போதுங்க. அது யார் வாங்கி கொடுக்குறதா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன். 100 ரூபாய் செலவு பண்ணேன். இன்னைக்கு ஃபுல்லாக செலவு பண்ணி உட்காந்து ஒழுங்கா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடு. 2000 ரூபாய்க்கு பட்டாசு. என்னது 2000 ரூபாய்க்கா? போதுமா 2000 ரூபாய்க்கு? ஆமா, 2000 ரூபாய்க்கு கம்மியாக தான் வர பட்டாசு. ஒரு 5 நிமிஷத்துல வச்சு முடிச்சிடலாம். அதில் 2000 ரூபாயும் 2000 ரூபாவோ அப்படி வாய் பொழுதுப்பேன். பட்டாசு சூப்பரா வெடிச்சுமே. சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? பட்டால் 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 பட்டால்னே. டேய் லூசே, பட்டால் பட்டால் கேக்குறா? டமால் 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 அப்படி கேக்கும். டமால் டமால் கேக்குதா? கேக்குது. நீங்க தான் வெடிச்சீங்க பட்டாசு? ஆமா, நாங்க தான் வெடிச்சோம். தெரியுமா உங்க வீட்ல பட்டாசு இருக்கா?
பாரு நீ பண்ண வேலைனால இப்போ வந்து வீடு விட பட்டாசு கேட்க ஆரம்பிச்சிடுதுங்க. ஐயா உங்ககிட்ட கேட்டுது அவங்க பெரியமா கிட்ட கேக்குதுங்க வீட்டு விடாவ போய் கேக்குதே. அதான் இதெல்லாம் நீ பண்ற வேலை தான் பெரிய பொண்ணு. செஞ்செல்லாம் குத்தம் செய்யலாம் குத்தம் போல இருக்குது. பட்டாசு தானே பெரியப்பா வந்து நைட்டுக்கு வாங்கி வந்து தருவாரு. உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கி சொல்லிருக்கேன். ஐயா சூப்பர் சூப்பர். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. எதுக்கு பசங்க இப்படி ஏமாத்துற? நான் என்னடி ஏமாத்துறேன்? பெரியப்பா கிட்ட சொல்லிருக்கேன் உங்களுக்கு பட்டாசு வாங்கி வந்து சொல்லி சொல்றியே. வந்த உடனே கேக்குங்க என்ன பண்ணுவ? நான் வந்து நிஜமா தடி சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். அவர்கிட்ட பசங்களுக்கு சேர்த்து வாங்கி பட்டாசுன்னு. ஐயா ஜாலி ஜாலி. சூப்பர் சூப்பர். உண்மையா சொல்றேன். அப்ப நான் வாங்க தவளை தனியா பட்டாசு. சரியான கஞ்ச பிசுனாரிடா இது. குழந்தைங்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி தரது கூட முக்கால அழுவுது. ஏடே அது நான் வந்து வாங்கி தர பட்டாசு குழந்தைங்களுக்கு புரியுதா? உன் சார்பில் ஒழுங்கா உன் வீட்டு சார்பில் வாங்கி கொடு குழந்தைங்களுக்கு. நான் வாங்கி தரேன்றதுக்கோசரம் குழந்தைங்க நீ வாங்கி தராம விட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். ஐயோ பணத்தை கறியாக்கிறதுலேயே குறியா இருக்குதுங்க எல்லாரும். ஆமா குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்குறதுல இப்போ காசு மிச்சம் பண்ண போறேன். ஒழுங்கு முறையாக வாங்கி கொடுறே. நான் வாங்கி கொடுத்து எதோ நான் வாங்கி தருவேன். நீ குழந்தைங்க வாங்கி கொடுத்து ஒழுங்கா வாங்கி கொடு. சரி சரி 2 பேரும் சண்டை போட்டது போதும். நிறைய பேர் பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு பேரை சொல்லுங்க. பேர் சொல்லலாமா? சுமதி, நிஷா, தீபா, அபிராஜ், கீதா, ஒசூர்ல இருந்து. அப்புறம் சுஷ்மா, தீப்தி. ஹாய் ஹாய். அப்புறம் மகாலட்சுமி, சுபாஷ். அவங்களோட சன் வந்து யுவந்த். ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். அப்புறம் வந்து சிவகாமி, சந்துரு அவங்க வந்து சித்தூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2வது வெட்டிங் ஆனிவர்சரி டேவா. வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து தமிழ் செல்வன், தமிழ் வசந்தி, துர்கா தேவி இவங்களுக்குலாம் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் மாமா. நான் சொல்றேன் ரிஷி, ஆதித்யா இது வந்து 2 பேரும் ஒரு பேரா தெரியல. அவங்களுக்கு ஹாய். அப்புறம் காவேரி, பரமலிங்கம், பரமக்குடி, அப்புறம் வான்மதி, அப்புறம் வந்து ஹர்ஷிமா இவங்க எல்லாருக்கும் ஹாய். சஞ்சய் இப்போ வந்து நம்ம சொல்லலாம். இளமதி, ஜீவா 2 பேருக்கும் ஹாய். ஹாய். உங்களுக்குலாம் என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏடே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்குடி. தமிழ் தமிழ் அப்புறம் லக்ஷ்மி அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சொல்லி. ஹாய் ஹாய் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். யாரோட பேர்னா விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பாய்.